வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சிவபிரகாசத்தில் என்ன சொல்கிறாங்க? ஐம்பூதங்கள் பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன பாட்டில். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஒவ்வொன்றையும் பற்றி கொண்டு இந்த ஐம்பொறிகளினுடைய இடத்துல பொருந்தி ஐம்புலன்களையும் அறிந்து வருது அப்படின்னு போன அந்த ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னும் சில தகவல்களை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க பஞ்சபூதங்கள் பற்றி. ஸோ முதல்ல அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முந்திய ஐம்பூதங்கள் வான் ஆதியாக முயங்கிய நற்செவி நாசி கண்ணாம் மெய்முறையால் இந்த வயின் நின்று வரும் ஐம்புலனும் உயிர்தாம் எய்தும் வகை தம் உருவில் இலங்கியிடும் புறத்தும் வந்து அடைய இடம் கொடுக்கும் நிரந்தரமாய் வானும் வாயு மிக சலித்து எவையும் திரட்டும் தீ வெம்மை தந்தவை சுட்டு ஒன்றுவிக்கும் நீர் குளிர்ந்து பதமே தரும் உரத்து தரிக்கும் மிகு தரணிதானே அப்படின்னு இந்த பஞ்சபூதத்துக்கான அதை பற்றி உள்ள விளக்கத்துக்கான பாடல் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஐம்பூதங்கள் ஐந்து பொறிகளின் இடத்தில் பொருந்தி ஐம்புலன்களையும் அறிந்து வரும். அப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ ஆகாயம் அப்படிங்கிறது செவியில் பொருந்தி தான் நமக்கு அந்த சப்தம் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம், அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஐம்பூதங்களும் ஐந்து பொறிகளினுடைய இடத்துல, ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு பொறிகளின் இடத்துல பொருந்தி ஐம்புலன்களையும் நமக்கு அறிந்து வரும். இப்போ செவி அப்படிங்கிற அந்த ஒரு ஐம்பொறி, அந்த செவிங்கிற பொறியில், ஐந்து பொறிகளில் ஒன்றான அந்த செவிங்கிற பொறியில் ஆகாயம் அப்படிங்கிற அந்த பூதம் பொருந்தி நின்று தான் இந்த அந்த புலனாகிய அந்த சப்தம் அப்படிங்கிறத அறிந்து வருது. அப்போ ஒவ்வொரு பூதத்திற்கும் இந்த உருவம், குறியீடு, எழுத்து முதலியன தனித்தனியே ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ளன. அப்போது ஒவ்வொரு பூதத்துக்குமே உருவம் என்ன, ஒவ்வொரு பூதத்திற்கான குறியீடு என்ன, எழுத்து என்ன, எல்லாமே தனித்தனியாக ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஐம்பூதங்களில் வான் எல்லா பொருட்களையும் தன்னிடத்திலே நிற்பதற்கு இடம் கொடுக்கும். இப்போ ஐம்பூதங்களில் வானம் அல்லது ஆகாயம் இது எல்லா பொருட்களையும் தன்னிடத்தில் நிற்கிறதுக்கு இடம் கொடுக்குது. காற்று பறந்து சலித்து திரட்டும். இப்போ ஒரு காற்றடிக்கு அப்படின்னா எல்லாம் பறந்துடும், இந்த குப்பைகள் இது எல்லாமே பறந்து சலித்து திரட்டும், ஒரு இடத்துல கூடும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. காற்று பறந்து சலித்து திரட்டும். தீ வெப்பத்தை கொண்டு சுட்டு ஒன்றுவிக்கும். இப்போ எதை போட்டாலும் தீயில் அது என்ன இது சுட்டுருது இல்லையா? அந்த வெப்பத்தை கொண்டு சுட்டு அது சாம்பலாயிடுது, ஒன்றுவிக்குது. நீர் குளிர்ந்து தன்னோடு கூடிய பொருட்களை பதம் தந்து நெகிழ்விக்கும். இப்போ நம்ம நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது குளிர்ந்து தன்னோடு கூடிய இந்த பொருட்களை எந்த பதம் நமக்கு தேவையோ அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு நமக்கு கொடுக்குது இல்லையா? இந்த தந்து நிகழ்விக்கும். நிலமானது கடினமாகி எல்லாவற்றையும் தாங்கும். அப்போ நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடினமாக இருக்குது இல்லையா? அதனால் அந்த கடினமாகி எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஐம்பூதங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐம்பூதங்கள் ஐந்து பொறிகளின் இடத்தில் பொருந்தி ஐம்புலன்களையும் அறிந்து வரும் அப்படிங்கிறத நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கண்ணுக்கு புலப்படும் காது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது மனித உடலினுடைய உறுப்பு. காது அப்படிங்கிறது மனித உடலின் உறுப்பு. கேட்கும் ஆற்றல் தொழில்படுவதற்கு உரிய இடம் அது. அதனுள் நின்று அறிவதற்கு துணை செய்யும் கருவி செவிப்பொறி எனப்படும். அப்போ அந்த காதில் நமக்கு முக்கியமான ஒரு பாட்டு என்ன அப்படின்னா செவிப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த காதில் நின்று அந்த அறிவதற்கு துணை செய்யக்கூடிய அந்த கருவி செவிப்பொறி. அப்போ இந்த செவிப்பொறி தான் ஓசையை அறியும். அவ்வாறு ஓசையை அறிவதற்கு பற்றுக்கோடாக விளங்குவது வான் என்னும் பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே நம்ம சொன்னோம் இல்லையா? ஆகாயம் அப்படிங்கிற அல்லது வான் அப்படிங்கிற அந்த பூதமானது அந்த செவிப்பொறியோடு அது பற்றுக்கோடாக கொண்டு உதவி செய்தால் அந்த சப்தத்தை அறியுது. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
அதாவது என்ன சொல்கிறாங்க, செவிப்பொறி ஓசையை அறியும். அவ்வாறு ஓசையை அறிவதற்கு பற்றுக்கோடாக விளங்குவது வான் என்னும் பூதம். இப்போ ஆகாயங்கிற அந்த ஐம்பூதத்தில் பூதம் வான் அப்படிங்கிற அந்த பூதம் தான் நமக்கு இந்த ஓசையை நம்ம கேட்பதற்கு நமக்கு உதவி செய்யுது. ஒவ்வொரு பொறிக்கும் புலனாகும் பொருட்களை மேற்கூறியவாறே நாம் கொள்ளுதல் வேண்டும். இப்போ இதே மாதிரி ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பொறிக்குமே புலனாகக்கூடிய அந்த புலன்களை அறிவதற்கு மற்ற அந்த பூதங்களும் அதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி முறையே தோல் காற்றினை பற்றி நின்று உற்றுணர்ச்சியை அறியும். இப்போ தோல் காற்றினை பற்றி நின்று, காற்றுங்கிற பூதத்தை பற்றி நின்று தான் அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது, அல்லது ஊற்றுணர்ச்சியை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண் அப்படிங்கிறது தீயை பற்றி கோடாக கொண்டு உருவத்தை காணும். அப்போ கண் தீ அப்படிங்கிற அந்த ஒரு தீன்னு எரியிற தீ அப்படின்னு நம்ம சொல்லலை, அந்த தீங்கிற அந்த பூதம் நமக்கு அது உதவி செய்யுது. தீங்கிற அந்த ஒரு பூதத்தை பற்றுக்கூடாக கொண்டு தான் உருவத்தை காணும். வாய் நீரை பற்றி நின்று நாவை பொருந்தி சுவையை அறியும். அதே மாதிரி மூக்கு நிலத்தை பற்றி கொண்டு நின்று மனத்தை அறியும். ஸ்மெல்லு இல்லையா, அந்த மனத்தை அது அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த ஐம்பூதங்களும் 5 பொறிகளின் இடத்தில் பொருந்தி ஐம்புலன்களையும் அறிந்து வரும். அப்போ ஐம்பூதங்கள் தான் நமக்கு இந்த ஐம்பொறிகள் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு செவி, வாய், கண், மூக்கு, நாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் தோல், இதெல்லாமே ஐம்பொறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐம்பொறிகளின் மூலம் ஐம்புலன்களை நாம் அறிகிறோம். இப்போ செவியின் மூலம் ஓசையை அறிகிறோம், கண்ணின் மூலம் காட்சி, ஒளி, அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது, மூக்கின் மூலம் மனம், அப்புறம் நாக்கின் மூலம் அந்த உணவினுடைய சுவையை அறிய முடியுது, தோல் மூலம் என்னது நம்ம ஸ்பரிசம், அந்த ஊற்றுணர்ச்சியை நம்மளால் உணர முடியுது. அப்போ இதைத்தான் புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐம்பொறிகள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பார்ட்ஸை சொல்லணும். நம்ம கண், காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல், இதெல்லாம் ஐம்பொறிகள். ஐம்புலன்கள் எவை அப்படின்னா சப்தம், அப்புறம் காட்சியை பார்க்குறது, அப்புறம் மனத்தை உணர்றது, சுவையை உணர்றது, அப்புறம் நம்ம ஸ்பரிசம், இதை தான் ஐம்புலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஐம்பொறிகளை கொண்டு இந்த ஐம்புலன்களை நாம் அறிவதற்கு இந்த ஐம்பூதங்கள் தான் நமக்கு உதவி செய்யுது. ஒவ்வொரு பூதத்திற்கும் அதாவது ஐம்பூதங்களில் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு ஐம்பொறிகளோட அது பற்றுக்கோடாக பற்றி நின்று தான் இந்த ஐம்புலன்களை அறிய நமக்கு உதவுகிறது அப்படின்னு நமக்கு இந்த ஐம்பூதத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஐம்பூதங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ஐம்பூதங்கள். இந்த பூதங்கள்லே 3 வகையான பூதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிற பார்க்கலாம். அதாவது பஞ்சபூதங்களை அகப்பூதம், அகப்புறப்பூதம், புறப்பூதம் என 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்களே 3 வகையாக சொல்கிறாங்க. அகப்பூதம், அகப்புறப்பூதம், புறப்பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாய் உள்ளன இந்த பூதங்கள். இப்போ இந்த ஐம்பூதங்கள் தான் நமக்கு இந்திரியங்களுக்கு அல்லது நம்முடைய ஐம்பொறிகளுக்கு இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 2 சேர்ந்து தான் இந்திரியங்கள். இப்போ கண், காது, மூக்கு, இது எல்லாமே ஐம்பொறிகள்னு நம்ம சொல்கிறோம், அல்லது ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கை, கால், அப்புறம் கை, கால், அப்புறம் வாய், அப்புறம் எருவாய், கருவாய், இந்த 5 கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இந்திரியங்களுக்கே அது இந்த பூதங்கள் தான் பற்றுக்கோடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது முன்னாடியே நம்ம பார்த்தோம், நம்முடைய கால் வேலை செய்யணும்னா எந்த பூதம் அதுக்கு உதவி செய்து, கை ஏற்றல் இடல் செய்கிறதுக்கு எந்த பூதம் நமக்கு உதவி செய்து, அதெல்லாம் போன ஆடியோவில் பார்த்தோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாய் உள்ளன இந்த பூதங்கள். அப்போ இந்த சரீரமாய் இருப்பன அகப்புற பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களை 3 வகையாக அவங்க சொல்லியிருக்காங்க. அகப்பூதம், அகப்புற பூதம், புறப்பூதம் அப்படின்னு 3 வகை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சரீரமாய் இருப்பன அகப்புற பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரீரமாக இருக்கிறது அகப்புற பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர், இப்போ அதாவது பிளட்டு, இது எல்லாமே நீர் பூதம் இல்லையா.
நமக்கு பசி எடுக்கு, அது வந்து நெருப்பு பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள காற்று இருக்குது, அது மாதிரி நமக்கு வந்து ஆகாயங்கிறது நமக்கு உறக்கத்தில் ஆகாயங்கிற பூதம் வந்து வேலை செய்யும், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஐம்பூதங்கள் நம்முடைய உடம்புலேயே வந்து ஐம்பூதங்களால் ஆனவங்க தானே அந்த மனித சரீரம். அதனால் இது என்ன சொல்கிறாங்க, சரீரமாக இருப்பன அதுக்கு பேர் அகப்புற பூதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரீரமாவது ஆன்மாவுக்கு போகம் தோன்றுவதற்கு கருவியாக இருப்பது. அப்போ இந்த சரீரம் இருந்தால் தான் அந்த ஆன்மாவுக்கு போகத்தை ஏற்படுத்தும் கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சரீரம் வந்து ஐம்பூதங்கள், அதாவது அகப்புற பூதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அந்த போகமாவது சுகதுக்கம் என்னும் இரண்டுனுள் ஒன்று புலப்படுதல். விடயமாய் இருப்பன புறப்பூதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவை வந்து புறத்தே காணப்படும் மண் நீர் முதலிய ஐந்தும். இப்போ போகம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஆன்மாவுக்கு போகம் தோன்றுவதற்கு கருவியாக இருக்கக்கூடியது இந்த சரீரம். அப்போ இந்த சரீரமாக இருக்கக்கூடிய இந்த பூதத்துக்கு பேர் அகப்புற பூதம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ஆன்மாவானது சுகதுக்கம் அப்படிங்கிற அந்த இரண்டில் ஒன்று புறப்படுதல், அதுக்கு பேர் தான் போகம் அப்படின்னு வந்து நுகர்தல் போகம் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ அதுக்கெல்லாம் விடயமாக இருப்பன இந்த புறப்பூதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வெளியே நம்ம போகங்களை நம்ம வந்து நுகரும்போது நமக்கு சுகதுக்கம் ஏதாவது ஒன்று வருதே, அதுக்கு விடயமாக இருக்கக்கூடியது இந்த புறப்பூதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 3 பூதங்களில் சரீரமாக இருக்கக்கூடிய பூதமாக புறப்பூதம். அதே மாதிரி அந்த போகமான அந்த போகமாவது சுகதுக்கம் அப்படிங்கிற அந்த 2 ஒன்றை புலப்படுறதுக்கு விடயமாக இருக்கக்கூடியது புறப்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புறப்பூதங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வெளியே பார்க்கக்கூடிய மண், நீர், காற்று, வாயு, ஆகாயம் அப்படின்னு நம்ம புறத்தை பார்க்கோம் இல்லையா, அதுதான் அதுக்கு பேர் புறப்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரீரமாக இருக்கக்கூடிய பூதத்துக்கு பேர் அகப்புற பூதம். இந்த சரீரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு போகம் தோன்றுவதற்கு கருவியாக இருக்குது. போகம்னா என்ன, இந்த பொருட்களை நுகர்ந்து அதன் மூலம் சுகதுக்கம் ஏதாவது அனுபவிக்கும் இல்லையா, அதுக்கு இந்த சரீரம் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சரீரமாக இருக்கக்கூடியது அகப்புற பூதம். புறத்தை பார்க்கக்கூடிய நம்ம மண், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் வந்து நிலம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த பூதம் அதுக்கு பேர் புறப்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரியங்கள் வாயிலாக வந்த விடயங்களை மனம் முதலிய அந்த கரணங்கள் பற்றி அறிந்து ஆன்மாவிற்கு விடயமாம்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அல்லது ஐம்பொறிகளோடு கூடி இந்த ஐம்பூதங்கள் கூடி தான் நமக்கு இந்த ஐம்புலன்களை உணர செய்துன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்த மாதிரியான பூதங்கள் அகப்பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ். அப்போ இந்திரியங்கள் வாயிலாக வந்த விடயங்களை, அதாவது புலன்களை, இந்திரியங்கள் வாயிலாக வந்த அந்த விடயங்களை மனம் முதலிய அந்த கரணங்கள் பற்றி அறிந்து ஆன்மாவுக்கு விடயமாம்படி செய்யும். அந்த மனம்தான் பற்றி எடுத்து கொண்டு வந்து மனத்துக்கு இந்த ஆன்மாவுக்கு கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த வானாதி அகப்பூதங்கள் ஐந்தும் சத்தம் முதலிய தன்மாத்திரை வடிவாய் ஞானேந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கும். அப்போ இந்த அகப்பூதம் அதுதான் இந்த ஐந்தும் சத்தம் முதலிய தன்மாத்திரைகள். நம்ம பார்த்தோம் இல்லையா, சத்தம், அப்புறம் ஊறு, ஒளி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸ்பரிசம், அந்த மாதிரி இந்த ரசம், கந்தம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல தன்மாத்திரை. இந்த ஐந்துமே இந்த பூதங்களுடைய பூதங்கள் பற்றுக்கூடாதுன்றதான் நமக்கு இதை நமக்கு உணர்றதுக்கு முடியுது. ஸோ இந்த பூதத்துக்கு பேர் அகப்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த எந்தெந்த பூதங்கள், இந்த 5 பூதங்கள் தான், இந்த 5 பூதங்கள் அகப்பூதங்கள்னு சொல்லப்படுது. இந்த பூதங்கள் 5மே நமக்கு இந்திரியங்கள் வழியாக அந்த விடயங்களை அறிவதற்கு நமக்கு உதவி செய்யுது. அந்த இந்திரியங்கள் வழியாக எதை அடைகிறோம், அது சத்தம் முதலிய தன்மாத்திரைகள், 5 தன்மாத்திரைகள் நமக்கு தெரியும். இதை நமக்கு உணர்வதற்கு இந்த ஞானேந்திரியங்களுக்கு இது பற்றுக்கோடாக இருக்குது இந்த அகப்பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகாயம், அப்போ இப்போ நமக்கு 3 வகையான பூதங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிட்டு, சரீரமாக இருக்கக்கூடியது அகப்புற பூதம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னாங்க இவங்க, இந்த வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய மண், நீர், காற்று, நிலம், ஆகாயம், இதெல்லாம் இதுக்கு பேர் புறப்பூதம்னு சொல்கிறாங்க. இந்த இந்திரியங்களுக்கு உதவியாக இருக்கு இல்லையா, ஞானேந்திரியங்களுக்கு பற்றுக்கூடா இருக்கே, அந்த பூதத்துக்கு பேர் அகப்பூதங்கள் அப்படின்னு இந்த 3 வகையான பூதங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு பூதத்துக்கும் அதனுடைய குணம் என்ன, தொழில் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அதாவது இப்போ ஆகாயம் அப்படின்னு சொன்னோன்னா அது இது வெளியாக இருக்குது இல்லையா, வான்வெளி, அந்த வெளியாக இருக்குது இல்லையா, அந்த வெளியாகிய அந்த குணத்தையும் அது வந்து இடங்கொடுத்தலாகிய தொழிலையும் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆகாயனாலே இந்த வெளியாக இருக்குது வான்வெளி, அது அதனுடைய குணம். மற்ற எல்லாத்துக்கும் அது இடம் கொடுத்து நிற்க இல்லையா, எல்லாமே ஆகாயத்துக்குள்ளே தானே அடக்கும். அப்போ அது மற்ற எல்லா பொருட்களுக்குமே இடம் கொடுத்து நிற்கக்கூடியது அதனுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாயுவானது சலித்தலாகிய குணத்தையும், இப்போ நம்ம சலிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சலித்தல் அப்படிங்கிறது குணம். இப்போ அந்த பரந்தவற்றையெல்லாம் திரட்டுறது அப்படிங்கிறது அதனுடைய தொழில். இப்போ காற்று வீசும்போது பரபரன்னு அப்படி சலிச்சு விடும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் இந்த குப்பையோ அதை எல்லாமே கூடும் ஒரு இடத்துல இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. வாயுவானது சலித்தலாகிய குணத்தையும் பரந்தவற்றை அது திரட்டுதலாகிய தொழிலையும் உடையது. அப்போ அந்த பரந்த கிடக்கத்தை திரட்டி ஒன்று சேர்க்குது, அதுக்கு பேர் அது வந்து அந்த வாயுவினுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்னியானது சுடுதலாகிய குணத்தையும், அப்போ அக்னினாலே சுடு, அது அதனுடைய குணம். அடுத்து அதனுடைய தொழில் என்ன அப்படின்னா அந்த எவற்றையும் ஒன்றுவிக்கும் தொழிலையும் உடையதாம். அப்போ எதையுமே சுட்டு எரித்து அது ஒரே இடத்துல அப்படியே சாம்பலாக்கி இது ஆக்கிறது இல்லையா, அதை ஒன்றுவிக்குது, அது வந்து அதனுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா நீரானது குளிர்ந்தலாகிய குணம், குளிர்வு அப்படின்னா அதனுடைய குணம், குளிர்ச்சி, அதுதான் நீரினுடைய குணம். அதனுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதம் செய்தலாகிய தொழிலை உடையதாம். இப்போ நீர் குளிர்ந்து நமக்கு வேண்டிய அந்த பதத்தில் அந்த இது நமக்கு கிடைக்குது, அந்த பதம் செய்து கொடுக்குதுலேயே அந்த நீரானது சுடுத வெண்ணி வேணுமா அல்லது குளிர்ந்த இது வேணுமா ஜூஸ் வேணுமா எப்படியோ அந்த பதம் செய்தலாகிய அந்த தொழிலை உடையதாக அது இருக்குது. அப்போ நீர்னது குணம் என்னது குளிர்ச்சி, பதம் செய்து கொடுக்கறது அதனுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மண் நிலத்தினுடைய இதை பற்றி சொல்கிறாங்க. வலிமை தருது இல்லையா, அதுதான் அதனுடைய குணம். வலிமை தருவதற்கு ஏதுவாகி அந்த கடினத்தன்மையாக இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய குணத்தையும் தரித்தலாகிய தொழிலையும் அது உடையது. எதையுமே தரிக்கும், எதனால் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு, மண்ணுக்கு நிலத்துக்கு. இது வந்து அதனுடைய தொழில், தரித்தலாகிய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவை வந்து புறப்பூதங்களினுடைய குணமும் தொழிலும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஐம்பூதங்களுடைய குணம் என்ன, ஒவ்வொன்றுடைய தொழில் என்ன, இப்படி நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய புறத்தை காணக்கூடிய இந்த மண்ணீர் காற்று ஆகாயம், அப்புறம் வந்து மண் நீர் தீ காற்று ஆகாயம், இந்த 5 பூதங்கள்லாம் புறப்பூதங்கள். இந்த புறப்பூதங்களுடைய குணமும் தொழிலும் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா. சரீரமாக இருக்கக்கூடிய பூதங்களுக்கு பேர் அகப்புற பூதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம வெளியே பார்க்கக்கூடியது புறப்பூதம். இந்த இந்திரியங்களுக்கு விடயத்தை வந்து தரக்கூடியதாக இருக்கு இல்லையா, அது வந்து அகப்பூதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்திரியங்கள் வாயிலாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த விடயங்கள், இப்போ என்ன சத்தம் முதலிய தன்மாத்திரைகளை நம்ம வந்து அறிகிறோம், இது எல்லாமே அகப்பூதங்கள். அதன் வழியாகத்தான், அதனுடைய உதவியால் தான் நம்ம வந்து அறிகிறோம். இந்த சரீரமாக இருக்கக்கூடியது அகப்புறப்பூதம். ஓகேங்களா. புறப்பூதம் அப்படின்னா நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய இந்த மண் காற்று நீர் ஆகாயம் தீ. ஓகேங்களா. அப்போ இந்த புறப்பூதங்களுடைய குணத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக சொன்னாங்க இல்லையா, உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய தொழில் என்ன, இதெல்லாம் புறப்பூதம். திரும்ப சொல்கிற மாஸ்டர்ஸ் 3 பூதங்களை பற்றி சொல்கிறாங்க. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியது அகப்புறப்பூதம். அகப்பூதம் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்கள் வாயிலாக விடயங்களை பெறுவதற்கு உதவக்கூடிய பூதங்கள் அகப்பூதங்கள். நம்ம வெளியே பார்க்கக்கூடிய மண்ணீர் காற்று ஆகாயம் தீ இதெல்லாமே வந்து புறப்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புறப்பூதங்களுடைய குணமும் தொழிலையும் லாஸ்ட்டாக நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இதுதான் வந்து இந்த பாட்டில் நமக்கு 5 பூதங்களை பற்றிய தகவல்களை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் ரெண்டுக்குமே இந்த 5 பூதங்களினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இந்த 5 பூதங்கள் வந்து பற்றுக்கோடாக கொண்டு தான் இந்த ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் விடயங்களை நமக்கு பெற்றுத்தருது அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.